ஸோ இந்த ஐசியூன்னு நினச்சாலே எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும். அந்த கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு நிறைய பேர் பயத்தோட பதட்டத்தோடயே வந்து இருப்பாங்க. கண்டிப்பா. இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பயம். எமர்ஜென்சிலேருந்து ஐசியூ வார்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் ஐசியூக்குள்ளே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்பவே எல்லாருமே உள்ளே வர்றப்பவே ஒரு பதட்டத்தோடு தான் வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐசியூன்றது வந்துட்டு ஒரு எண்ட் ஆஃப் த லைஃபோ இல்லை ஒரு எண்ட் ஆஃப் த வேர்ல்டோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி சர்ஜரியில் ஒரு மயக்க மருந்து டாக்டராக நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் வந்து முக்கியமாக பார்க்குறீங்க? ஒரு சர்ஜரியில் ஒரு மயக்க மருந்து டாக்டர் ஏன் தேவை? ஆக்சுவலாக பார்க்க போனால் மயக்க மருந்து டாக்டரை வந்து அன்சங் ஹீரோஸ்னு சொல்லுவாங்க. திரைக்கு பின்னாடி ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஹீரோ ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா சர்ஜரி பண்ணுற சர்ஜன் கையில் வந்துட்டு அந்த சர்ஜரி மட்டும்தான் இருக்குது. பட் அந்த பேஷண்ட்டோட என்டையர் திங் இன்க்ளூடிங் லைஃப் அது வந்து ஒரு அனஸ்தட்டிஸ்ட் கையில் தான் இருக்குது. ரீசெண்டாக நான் வந்து ஒரு 18 இயர்ஸ் பாய்க்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் பார்த்தேன். இஸ் ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஒரு 18 வயசுன்னு சொல்ல முடியாது. நல்ல வெல் பில்ட், ஹீ மஸ்ட் பி அரௌண்ட் ஒரு 80 to 85 kgs இருப்பார். மெயினாக ஹேபிட்ஸ். இப்போ இருக்க அர்பனைசேஷன்ற வேர்ல்டில் வந்துட்டு எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹாலை எக்ஸ்போஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் கன்சியூம் பண்ணுறது, அண்ட் தென் இந்த ஹுட்கா பான் அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் தென் இப்போது லேட்டஸ்ட்டாக முன்னாடிலாம் வெளிநாடுகள்னு தான் நினச்சோம், இப்போ ட்ரக் எக்ஸ்போஷர் வந்து நம்ம நாட்டிலேயே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பீயிங் அன் அனஸ்தட்டிஸ்ட் நான் ஸ்கோப்பை போட்டு டியூபை உள்ளே போட போகிறேன். அவங்களோட மூச்சுக்குழலில் வந்து டியூபை போட போகிறப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஃபுல்லாக கிளாட்ஸு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாட்டை வேகமாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு நான் டியூபை போட்டுட்டு அந்த ரிசசிட்டேஷன் மட்டும் இட் டுக் மோர் தென் 40-45 minutes ஃபஸ்ட்டு அவங்களோட ஹார்ட் பீட்டை எங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து அவங்கள ஐசியூக்கு கொண்டு வரேன். பிளட் ஸ்டெயின்டு சளி வந்து அதிகமாக வருது. அவங்கள வென்டிலேட்டை எங்களால் பண்ண முடியல, அந்த டியூபும் அடைக்குது. ஒரு ஸ்டேஜில் வி லாஸ்டர். அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அழுதது, அண்ட் தென் அவங்களுக்கு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தையோட அழுக எங்கள் எல்லாரையும் ஒரு நிமிஷம் அந்த ஆட்டிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நான் இவளுக்காக தானே டாக்டர் நான் சம்பாதிக்க போனேன், இவள் இந்த மாதிரி ஒரு சின்ன இருமல்னு நினச்சிட்டு இருந்துட்டாலே இன்னைக்கு நான் இவளை இழந்துட்டேனே. அன்னைக்கு காலையில் தான் அவர் வந்து இறங்குறாரு, யூஎஸ்ல இருந்தோ எங்கே இருந்தோ வந்து இறங்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்த நாள் வந்து ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்றதை அவராலையும் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அந்த குழந்தையோட அழுக, ஐயோ அம்மாக்கு என்ன ஆச்சு, அம்மா இல்லையான்னு அந்த குழந்தையோட அழுக. ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் டாக்டர், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். அடிக்கடி நம்ம வந்து பேஷண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஐசியூவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது, இப்படி வந்து சர்வைவ் ஆகி போயிருக்காங்க, இப்படி வந்து கஷ்டப்படுறாங்க, இப்படிலாம் நீங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. நம்ம ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசலாம். கண்டிப்பாக. ஸோ இந்த ஐசியூன்னு நினச்சாலே எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும். அந்த கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு நிறைய பேர் பயத்தோட பதட்டத்தோடயே வந்து இருப்பாங்க. அதுக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு வந்து தெரியல. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், அவங்க பேசவே இல்லை, ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க அவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஐசியூ அப்படிங்கிற ஒரு செட்டப்பே எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுக்குது, புரியாத விஷயமாவே இருக்குது. அங்கே என்ன தான் நடக்குது ஆக்சுவலி? கண்டிப்பாக இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பயம். எமர்ஜென்சிலேருந்து ஐசியூ வார்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் ஐசியூக்குள்ளே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்பவே எல்லாருமே உள்ளே வர்றப்பவே ஒரு பதட்டத்தோடு தான் வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐசியூன்றது வந்துட்டு ஒரு எண்ட் ஆஃப் த லைஃபோ இல்லை ஒரு எண்ட் ஆஃப் த வேர்ல்டோ கிடையாது. ஐசியூன்றது ஒரு காலத்தில் வேணால் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஐசியூக்கு கொண்டு போனால் பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கலாம். பட் இப்போது இருக்கிற மாடர்ன் மெடிசன் வேர்ல்டில் ஐ வுட் சே ஒரு 90% ஆஃப் த பேஷண்ட் வந்து ஐசியூலேருந்து நல்ல ரெக்கவரியோட வெளியில் போகிறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா உள்ளே வர்றப்பவே பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் எல்லாருமே நம்மளை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொல்கிற விஷயம், ஐயோ டாக்டர் என்ன ஆச்சு, எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு அவங்களோட அந்த பதட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பதட்டத்தோடு தான் உள்ளே வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிற விஷயம், ஐசியூ உள்ளே தான் வந்திருக்காங்க, கிரிட்டிக்கலாக தான் வந்திருக்காங்க, பட் அவங்களுக்கு அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. இங்கே அவங்களோட ஒவ்வொரு உறுப்புகளையும் சப்போர்ட் பண்ணுறதுக்குரிய எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் ஐசியூவில் இருக்கும்.
இன்க்ளூடிங் ஒரு 24/7 மானிட்டரிங்காக இருக்கட்டும், டாக்டர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் கம்பைன்ட் டீம், ஐசியூ டீம் இருப்பாங்க உள்ளுக்குள்ளே பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு. அண்ட் தென் அவங்களுக்கு லைஃப் சப்போர்ட் கொடுக்கறது, வென்டிலேட்டரி சப்போர்ட் ஆகட்டும், ஒவ்வொரு ஆர்கனையுமே வென்டிலேட்டரி சப்போர்ட் ஃபார் த லங், ஹார்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கறதாகட்டும், அண்ட் தென் கிட்னிக்கு சப்போர்ட் கொடுக்கறதாகட்டும், எல்லாமே ஐசியூவில் நடக்கும். ஸோ ஐசியூன்றது ஒரு டீம் ஒர்க். அதிலிருந்து எவ்ரி அட்டெம்ப்ட் வந்து டாக்டர்ஸும் சரி, ஐசியூவில் இருக்க டீம் மெம்பர்ஸும் சரி, அந்த பேஷண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுன்றதில் அவங்களோட 100% அவங்க கொடுப்பாங்க அந்த பேஷண்ட்டை வெளியில் கொண்டு வரதுக்கு. ஸோ ஐசியூவிலேருந்து ரெக்கவரி ஆகி பேஷண்ட் வெளியில் போகிற சதவிகிதம் இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஏன்னா இப்போது எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் வந்து ஐசியூக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னாலே தமிழ் சினிமாலாம் நமக்கு காமிச்ச ஒரு விஷயம் வந்து அது எண்ட் ஆஃப் த லைஃப் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் நீங்கள் சொல்ல விஷயம் ரொம்பவே வந்து என்கரேஜிங்காக இருக்குது. யாரெல்லாம் ஐசியூக்கு வராங்க? இப்போ யூஸ்வலாக சில பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எமர்ஜென்சிக்கு தான் போகிறோம். யாரெல்லாம் ஐசியூக்கு கொண்டு வருவாங்க? அவங்களுக்கு என்ன க்ரைட்டீரியா இருந்தால் ஐசியூக்கு கொண்டு வராங்க? ஸோ ஐசியூவில் பொதுவாக பார்த்தோன்னா, இப்போது ஒரு ஹார்ட் பேஷண்ட் வராங்க, ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஒரு டயரியா தான் இருக்கும். பட் டயரியாவில் அவங்களுக்கு உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சு பிபி ரொம்ப கிராஷ் ஆகிறப்போ, குறைஞ்சு போகிறப்போ அவங்க ஐசியூக்கு வருவாங்க. ஒரு பாய்சனிங் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பேஷண்ட் ஐசியூக்கு வருவாங்க. அண்ட் தென் ஆக்சிடென்ட்ஸ், ட்ராமா, ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஐசியூக்கு வருவாங்க. அண்ட் தென் பேஷண்ட் கிட்னி பேஷண்ட்டாக இருப்பாங்க, மூச்சு விட சிரமங்கள் ஜாஸ்தி இருக்கும், லங்ஸில் நீர் சேர்ந்துருக்கும், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வருவாங்க. சளி அதிகமாகி நிமோனியா மாதிரி பிரச்சனைகளில் பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் ஐசியூக்கு வருவாங்க. எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆகிட்டு எமர்ஜென்சியிலேருந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. சில பேஷண்ட்ஸ் வார்ட்லேயே இருப்பாங்க, வார்ட்லேருந்து சடனாக அவங்க சிக் ஆகிறப்போ தே வில் கெட் ஷிஃப்டட் டு ஐசியூ. அண்ட் தென் எலக்டிவாக தான் சர்ஜரி நடந்திருக்கும். பட் அந்த சர்ஜரியே ஒரு ஹை ரிஸ்க் பேஷண்ட்க்கு நடந்திருக்கும், இல்லைனா ஒரு மேஜர் சர்ஜரியாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் வந்து ஐசியூக்கு வருவாங்க. டாக்டர், நீங்கள் வந்து ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட், அதே சமயத்தில் அனஸ்தட்டிஸும் கூட, அதாவது மயக்க மருந்து டாக்டர். இப்போ மயக்க மருந்து அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு சர்ஜனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோ, அதே மாதிரி ஒரு கைனகாலஜிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு யார் பிரசவம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேரை சொல்லிடுவாங்க. நீங்கள் பிரசவம் பார்க்கும்போது எந்த டாக்டர் வந்து மயக்க மருந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி சர்ஜரியில் ஒரு மயக்க மருந்து டாக்டராக நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் வந்து முக்கியமாக பார்க்குறீங்க? ஒரு சர்ஜரியில் ஒரு மயக்க மருந்து டாக்டர் ஏன் தேவை? ஆக்சுவலாக பார்க்க போனால் மயக்க மருந்து டாக்டரை வந்து அன்சங் ஹீரோஸ்னு சொல்லுவாங்க. திரைக்கு பின்னாடி ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஹீரோ ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, சர்ஜரி பண்ணுற சர்ஜன் கையில் வந்துட்டு அந்த சர்ஜரி மட்டும்தான் இருக்குது. பட் அந்த பேஷண்ட்டோட என்டையர் திங் இன்க்ளூடிங் லைஃப் அது வந்து ஒரு அனஸ்தட்டிஸ்ட் கையில் தான் இருக்குது. அந்த பேஷண்ட்டை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறது, லைக் பெயின் ஃப்ரீயாக வச்சுக்கிறது, அந்த பேஷண்ட்டை பேனிக் இல்லாமல் வச்சுக்கிறது. ஈவன் தோ ஸ்பைனல் அனஸ்தீஷியாவில் பேஷண்ட் கான்ஷியஸாக இருந்தால் கூட அந்த பேஷண்ட்டை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறது. அண்ட் தென் பேஷண்ட்டோட வைட்டல்ஸுன்ற மீனிங் வந்துட்டு பேஷண்ட்டோட ஹார்ட் பீட் ஆகட்டும், பிபி ஆகட்டும், பேஷண்ட்டோட ஆக்சிஜன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், எவ்ரிதிங் இஸ் இன் அனஸ்தட்டிஸ்ட் ஹேண்ட். மயக்க மருந்து டாக்டரோட கையில் தான் இருக்குது. அண்ட் தென் சர்ஜரி அப்போது சர்ஜனுக்கு எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்குன்றது பெருசாக அவேர்னஸ் இருக்காது. பட் அந்த விஷயத்தையும் மானிட்டர் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு எந்த இடத்துல ஃப்ளூயிட் கொடுக்கணும், எப்போ பிளட்டு கொடுக்கணும், இது எல்லாத்தையும் ஒரு ஹோலிஸ்டிக்காக கொண்டு போகிறது வந்து ஒரு அனஸ்தட்டிஸ்டோட பொறுப்பு. எல்லாரும் நினைப்பாங்க அனஸ்தட்டிஸ்ட்னா தூங்க வைக்கிற டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், தூக்கத்துலேருந்து எழுப்புற டாக்டரும் நாங்கள் தான். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஒரு வலியோடு வந்து உள்ளே போகிறவங்க எல்லாமே வலி இல்லாமல் ஒரு பிரசவம் முடிஞ்சு ஒரு அதுக்கப்புறமா முழிச்சு வர்றாங்க அப்படிங்கும் பொழுதே வந்து அவங்க ஒரு சந்தோஷத்தோடு தான் வந்து வருவாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், ஈவன் நானும் வந்து எனக்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, டாக்டர் எனக்கு முதுகு தண்டுவடத்தில் ஊசி போட்டாங்க டாக்டர், அதுக்கப்புறமா எனக்கு வலி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு, நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணுமா, உங்களோட கோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா, இதெல்லாம் தான் உங்கள் பேக் பெயினுக்கு ரீசன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மையிலே நம்ம முதுகு தண்டுவடத்தில் ஊசி போட்டால், அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்தா பேக் பெயின் வருமா? கண்டிப்பாக கிடையாது. அது ரொம்ப 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 காமன் மித். என் அம்மா சொன்னாங்க, என் பாட்டி சொன்னாங்க, என் அக்காவுக்கு சர்ஜரி நடக்கிறப்போ இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் அவங்களோட லேபர் பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். ஆனாலும் ஐயோ டாக்டர் முதுகில் ஊசியா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த பேக் பெயின் வந்து ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன் தட் டூ, அதுக்கப்புறம் வர பேக் பெயினுக்கு அந்த முதுகில் ஊசி போடுறது ஒரு ரீசனே கிடையாது.
முதுகில் ஊசி போடுறப்போ ப்ராபப்ளி அந்த இடத்துல குத்துற இடத்துல வலி வந்து ஒரு 1 or 2 டேஸ்க்கு ஒரு சின்ன சோர்னஸ் இருக்கலாம். ஏதோ ஒன்று நார்மலாக ஒரு ஊசி குத்துனா ஒரு இடத்துல இருக்கிற சோர்னஸ் தான். பட் பேக் பெயின், அதுக்கப்புறம் வர பேக் பெயினுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. இட் இஸ் நாட் த ஸ்பைனல் அனஸ்தீஷியா விச் இஸ் த ரீசன். ஏன்னா பிரசவத்தப்போ அங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பிரசவத்துக்கு அப்புறம் அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணாதது மிகப்பெரிய காரணம் அந்த பேக் பெயின் வர்றதுக்கு. இன்னொன்று, அந்த நம்ம பாப்பாவை ஃபீட் பண்ணுறோம். அந்த ஃபீட் பண்ணுறப்போ நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு பொசிஷனில் இருந்து ஃபீட் பண்ணுறது, அது இன்னொரு காரணம். ஸோ அந்த இதுவும் வந்துட்டு பேக் பெயினுக்கு முக்கியமான காரணம். இன்னொன்று, ப்ரெக்னன்சியில் நல்லாவே வெயிட் போட்டிருப்போம். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் அது இன்னும் எக்ஸஸாக போகிறப்போ இன்னுமே நம்மளோட கோர் ஸ்ட்ரென்தன் ஆகாமல், பேக் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகாமல் நம்மளோட பெயின் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் நிறைய பேரோட ஒரு கேள்வியாக கூட இருந்தது. அதே மாதிரி நீங்கள் இப்போது இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வந்து இருக்கீங்க. நிறைய ஹார்ட் அட்டாக்கோட பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க. ஈவன் தோ கார்டியாலஜிஸ்ட் வந்து அவங்களுக்கு எல்லா இன்புட்ஸும் கொடுத்தாலும் கூட கூட இருந்து நீங்கள் பார்க்குறது நீங்கள் தான். ஸோ இந்த கார்டியாக் இஷ்யூ வரக்கூடிய பேஷண்ட், அதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரியான பேஷண்ட்ஸ் வரும்பொழுது அவங்க எதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க? நிறைய சமயங்களில் நான் ரீசெண்டாக கூட உங்களோட ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தேன். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து செஸ்ட் பெயின்றாங்க, ஆனால் வந்து ஒரு வேர்வையோடு இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு டைம் டிலேயோடு போகிறாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தோடு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸாக போட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா மக்கள் அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்? எந்த சமயத்துக்குள்ளே அவங்க வந்து டாக்டரை போய் பார்க்கணும்? ஒரு ஐசியூ போய் அட்மிட் ஆகிறது எந்த அளவுக்கு அவசியம்? அப்படி அட்மிட் ஆனாங்கன்னா எப்படி அவங்கள வந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துடுறோம்? ஆக்சுவலாக இப்போது இருக்கிற சினாரியோவில் எல்லாருமே அந்த ஒரு நெஞ்சு வலி வருது, எனக்கு வந்து நெஞ்சு எரிச்சலாக இருக்குன்றத ஃபஸ்ட்டு திங் அவங்க அசிடிட்டின்னு தான் நினைப்பாங்க. நான் நேற்று நைட்டு இதை சாப்பிட்டேன் டாக்டர், நான் பரோட்டா சாப்பிட்டேன், எனக்கு பெயின் இருந்தது, நெஞ்சு எரிச்சல் இருந்தது, ஸோ அது கேஸ் தான் ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு திங்காக இருக்கும். ஈவன் தான் உங்கள் கையில் இசிஜி இருக்கும், அவங்களோட அத்தனை சிம்டம்ஸும் ஹார்ட் அட்டாக்குக்கு போகும். நெஞ்சு வலி சிவியராக இருக்கும், அந்த வலி எங்கேயாவது பரவற மாதிரி இருக்கும், லைக் தாடைக்கோ இல்லை லெஃப்ட் சைடு கைக்கோ பரவற மாதிரி இருக்கும், பின்னாடி முதுகுக்கு கூட பரவற மாதிரி இருக்கும், அடைச்ச மாதிரி. அதுதான் மாற அடைப்புன்னு தமிழில் சொல்கிறது. அந்த வலி வந்து உங்களுக்கு வந்து நெஞ்சை பிடிச்சி யாரோ மேலே உட்காந்து அமுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த வலியில் டிப்பிக்கலாக. அது கூட வேர்த்தும் போகும். இதெல்லாம் டிப்பிக்கல் சிம்டம்ஸ். எல்லாருக்குமே இந்த டிப்பிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கொஞ்சம் மாற்றங்களும் இருக்கலாம். பட் சில பேரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இல்லை டாக்டர், அது எனக்கு சிம்பிள் கேஸ் தான், எனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம கையில் இசிஜி இருக்கும், எல்லா எவிடன்ஸும் இருக்கும், ஆனால் அவங்க அதை அவங்களோட அக்செப்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அது தட் பர்டிகுலர்லி ஒரு யங் அடல்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ன்ற விஷயத்தை அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க. நமக்கு இப்படியா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு 2-3 நாள் கூட அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும். நான் வந்து ஈனோ குடித்தேன், நான் இன்றைக்கி சோடா குடித்தேன், நான் இன்றைக்கி ஒரு pan 40, இப்போ தான் எல்லாத்துக்குமே pan 40 பற்றி தெரிஞ்சிருக்கு. நான் இன்றைக்கி ஒரு pan 40 போட்டேன், எனக்கு அசிடிட்டி டாக்டர், நான் 2 நாளைக்கு முன்னாடி நிறையா சாப்பிட்டுட்டேன், நான் இதை சாப்பிட்டேன், எனக்கு வெளியில் சாப்பிட்டேன், எனக்கு அது ஒத்துக்கல, அதனால எனக்கு அசிடிட்டி இருந்ததுன்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டைம் டிலே பண்ணிவிட்டு அவங்க எங்ககிட்ட நிறையா வந்து யங்காக இருக்க பேஷண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல காப்பாற்ற முடியாத ஸ்டேஜில் அட்மிட் ஆவாங்க. கொலாப்ஸ் ஆகி சடன் கொலாப்ஸ் நடக்கும் ஒரு 2-3 டேஸில். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். இப்போது அதிகரிச்சுக்கிட்டே வருது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டேஸில். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்குன்றது வந்துட்டு ஒரு கோல்டன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1.5 hours to 2 hours தான் ஹார்ட்டுக்கு பொறுத்தளவுக்கு. இதே ஒரு ஸ்ட்ரோக்னா ஒரு 4 to 4.5 hours நமக்கு டைம் இருக்குது. ஹார்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு கோல்டன் பீரியட் அப்படின்றது ஒரு 1.5 to 2 hours. இந்த டைம்குள்ளே பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு த்ராம்போலைட்டிக் தெரப்பி, அதாவது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது தான் ஹார்ட் அட்டாக். அந்த அடைப்பை கரைக்கிறதுக்கு மருந்து கொடுத்துட்டு ஆன்ஜியோவும் எடுக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ப்ரைமரி ஆன்ஜியோ ப்ளஸ் ஆன்ஜியோபிளாஸ்டிக், டைரெக்டாகவே ஆன்ஜியோ பண்ணி ஹார்ட்டில் எந்த ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னு பார்த்து அந்த ரத்தத்தை அடைப்பை நீக்கிட்டு ஸ்டென்ட்டு போட்டுட்டு வருது. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு வருவாங்க, அப்படியே கொலாப்ஸ் ஆகிற ரேஞ்சுக்கு இம்பெண்டிங்காக வருவாங்க. அடுத்து ஒரு 1 hourல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்ஜியோலாம் முடிச்சுட்டு அந்த பேஷண்ட் நம்மக்கிட்ட ஸ்மைல் பண்ணி டாக்டர் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒரு வேறு விதமான ஒரு ஃபீல். அந்த மாதிரி கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய வருது. கண்டிப்பாக. நீங்கள் பார்த்த யங்கஸ்ட் பர்சன்னா எப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த யங்கர் ஏஜ்லேயே வந்தது? ரீசெண்டாக நான் வந்து ஒரு 18 years பாய்க்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஒரு 18 வயசுன்னு சொல்ல முடியாது, நல்ல வெல் பில்ட், ஹீ மஸ்ட் பி அரவுண்ட் ஒரு 80 to 85 kgs இருப்பார். மெயினாக ஹேபிட்ஸ்,
இப்போ இருக்க அர்பனைசேஷன்ற வேர்ல்டில் வந்துட்டு எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹாலை எக்ஸ்போஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் கன்சியூம் பண்ணுறது, அண்ட் தென் இந்த ஹுட்கா, பான் அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் தென் இப்போது லேட்டஸ்ட்டாக, முன்னாடிலாம் வெளிநாடுகள்னு தான் நினச்சோம், இப்போ ட்ரக் எக்ஸ்போஷர் வந்து நம்ம நாட்டிலையே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. லைக் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டிலையே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் லெவல், அவங்கள விட நம்ம முன்னாடி வரணும் இப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப 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 அதிகம். தட்டு நீங்கள் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டெலாம் வந்துட்டு நிறையவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. 18 நான் பார்த்த யங்கஸ்ட், ஐ ஹவ் சீன் 21 இயர்ஸ், 23 இயர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ எ மேஜர் ஃபேக்டர் அப்பார்ட் ஃப்ரம் த லைஃப் ஸ்டைல் அண்ட் தென் ஹேபிட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் யங் எம்ஐ பேஷண்ட்ஸ் வரதுக்கும் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வரதுக்கும் இன்க்ரீஸ்டு ரிஸ்க்காக இருக்குது. இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு காலத்துலலாம் வந்து பேரண்ட்ஸை குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து தான் ஐசியூவில் அட்மிட் பண்ணி பார்த்துருக்கோம் நிறையா. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நிறையா பசங்களை பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து அந்த பேரண்ட்ஸோட அழுகையை பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி வந்து ஏதாவது நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வரணுன்றது வந்து ரொம்ப அவசியமாகவும் இருக்குது. கண்டிப்பா. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நெறைய பேரண்ட்ஸுமே வந்து ஒரு பதட்டத்தோட தான் வந்து இருப்பாங்க. குழந்தைங்க நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களே, யங் ஏஜ்லயே வந்து பாடி வெயிட் இருக்கு, அவங்களோட ஹேபிட் சரியில்ல. இது மாரி எல்லாருமே பயந்துட்டு தான் இருக்காங்க. பட் நீங்க சொல்றது மூலமா நெறைய பேருக்கு அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது நோய உருவாக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமா ஒரு காஃப் தான் இருந்திருக்கும். அது ஒரு காஃப்ன்னு நெனச்சுட்டு வந்து அவங்க பெருசா அதுக்கான ஒரு மெனக்கெடுதல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்பிள்ஸே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அது எனக்கு எமோஷ்னலாகவும் நிறைய கனெக்ட் ஆகிருக்கு இந்த விஷயம். ஏன்னா ஒரு 2 months ப்ராபப்ளி முன்னாடி ஒரு யங் ஃபீமேல், ஷி மஸ்ட் பி அரவுண்ட் 33 to 35 இயர்ஸ் தான். காஃப் இருந்திருக்கு, மோர் தென் அ மந்த் காஃப் இருந்திருக்கு. வெயிட் லாஸ் அவங்க பெருசாக நோட் பண்ணல. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருக்கார், ஒரே குழந்தை. இவங்களுக்காக ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் ஹஸ்பண்ட் அப்ராடுக்கு போயிருக்காரு. அந்த சிம்டமாக அவங்க இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓவர் த ஃபோன் அவர் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு, ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவங்க கேட்கல. அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் எங்ககிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து, இல்லை இவ கேட்க மாட்டேங்கிறா, இவளை நம்ம போகணும், கூட்டிகிட்டு போகணுன்ட்டு அவர் அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்க வர்ற ஸ்டேஜில் அவங்க வந்த அன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிளட் வாமிட்டிங் இல்லை, சளியோட ரத்தம் கலந்து வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்த அன்னைக்கே அவங்களுக்கு சிடி செஸ்ட்டு, இன்னொன்று நாங்கள் ஹிஸ்ட்ரி எலிசிட் பண்ணுறோம் அந்த பேஷண்ட்டுக்கு. சிடி செஸ்ட்டில் அவங்களுக்கு டிபிக்குரிய ஃபுல் ப்ளோன் டிபிக்குரிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் எங்கள் கிட்ட வந்தாங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு, எங்கள் ஐசியூக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்களோட அப்பாவை நாங்கள் டிபிக்கு ட்ரீட் பண்ணியிருக்கோம், அவங்களோட அக்காவை நாங்கள் டிபிக்கு ட்ரீட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்களோட க்ளோஸ் கான்டாக்ட் இருந்திருக்கு. பட் அவங்க பீயிங் யங் அண்ட் வெல் எஜுகேட்டட், ஸோ அவங்களோட சிம்டமாக அவங்க இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீ கேம் வித் அட்வான்ஸ்ட் டியூபர்குலோசிஸ். ஸோ அந்த டிபி அட்வான்ஸ்டாக வந்தப்போ அவங்களுக்கு எல்லாத்தையும் வித்தின் அ டே வி டயக்னோஸ்ட். இப்போ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அன்றைக்கே டயக்னோஸ் பண்ணி அடுத்த நாள் அவங்களுக்கு அந்த டிபிக்குரிய மெடிசன்ஸ் ஆரம்பிக்கிறோம். அடுத்த நாள் வந்து ஒரு மேசிவ் பிளட் ஸ்டெயின்டு வாமிட்டிங் வித் ஸ்பியூட்டம், அவங்க ஹீமாப்டைசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வாமிட்டிங்கை விட இட் இஸ் சளியில் ரத்தம் வந்து ரொம்ப அதிகமாக கலந்து வார்டில் அந்த மாதிரி ஒரு பவுட் ஆஃப் வாமிட்டிங்க்கு அப்புறம் ஷீ கொலாப்ஸ்ட். ஐசியூ டாக்டர்ஸ்க்கு தான் கால் வரும் அந்த மாதிரி வர்றப்போ. இந்த மாதிரி வார்டில் ஒரு கோட் ப்ளூன்னு சொல்லுவாங்க, வார்டில் வந்து அரெஸ்ட் ஆகிட்டா நாங்கள் இம்மீடியட்டாக போயிட்டு வார்டில் போய் நான் ரெசசிட்டேஷன் அட்டன் பண்ணுறேன். பீயிங் அன் அனஸ்தட்டிஸ்ட், நான் ஸ்கோப்பை போட்டு டியூபை உள்ளே போட போகிறேன். அவங்களோட மூச்சுக்குழலில் வந்து டியூபை போட போகிறப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஃபுல்லாக கிளாட்ஸு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளாட்டை வேகமாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு நான் டியூபை போட்டுட்டு அந்த ரெசசிட்டேஷன் மட்டும் இட் டுக் மோர் தென் 45 minutes ஃபஸ்ட்டு அவங்களோட ஹார்ட் பீட்டை எங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு. அந்த சரி கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி, அதாவது அங்கே அந்த வார்டில் அவங்கள ரெசசிட்டேஷன் பண்ணிவிட்டு, ரெசசிட்டேஷன்னா ஹார்ட் பீட் நின்னதுக்கப்புறம் டாக்டர் மசாஜ் கொடுத்து அவங்களுக்கு வென்டிலேஷன் கொடுத்து அவங்கள வந்துட்டு அந்த ஹார்ட்டை திருப்பி ரிவைவ் பண்ணி துடிக்க வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து அவங்கள ஐசியூக்கு கொண்டு வரேன். திருப்பி அந்த பிளட் ஸ்டெயின்டு சளி வந்து அதிகமாக வருது.
அவங்கள வென்டிலேட்டே எங்களால் பண்ண முடியல, அந்த டியூபும் அடைக்குது. ஒரு ஸ்டேஜில் வி லாஸ்டர். அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அழுதது, அண்ட் தென் அவங்களுக்கு 3 வயசு குழந்தை, அந்த குழந்தையோட அழுக எங்கள் எல்லாரையும் ஒரு நிமிஷம் அந்த ஆட்டிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நான் இவளுக்காக தானே டாக்டர் நான் சம்பாதிக்க போனேன், இவள் இந்த மாதிரி ஒரு சின்ன இருமல்னு நினச்சிட்டு இருந்துட்டாலே, இன்றைக்கி நான் இவளை இழந்துட்டேனே. அன்றைக்கி காலையில் தான் அவர் வந்து இறங்குறாரு, யூஎஸ்லேருந்தோ எங்கே இருந்தோ வந்து இறங்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்த நாள் வந்து ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்றதை அவராலையும் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அந்த குழந்தையோட அழுக, ஐயோ அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அம்மா இல்லையான்னு அந்த குழந்தையோட அழுக, இது எவ்ரிதிங். அதே மாதிரி அந்த அவங்களோட அம்மா, அந்த பேஷண்ட்டோட அம்மா, ஐயோ இவ இருந்து என்ன பார்ப்பான்னு நினச்சேன், நான் இருந்து இவ போய் இவளோட குழந்தைய நான் பார்க்குற மாதிரி நிலமை வந்துருச்சேன்ற அவங்க அம்மா அலறது. இது எவ்ரிதிங் வந்து ஒரு மாதிரி நம்மளை ஆட்டிரும்னு சொல்லுவாங்கல்ல, இட் சுக் மீ லைக் எனிதிங். அந்த மொமெண்ட் வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு எனக்கு அந்த இடத்துல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ அதுலேருந்து நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறதுனா, சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க. இன்னுமே நம்ம நாட்டில் வந்து டிபின்றது இருக்குது, அது உயிரை எடுக்கிற அளவுக்கு போகும் அப்படின்றது கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஸோ சில வார்னிங் சைன்ஸ் பாடி காமிக்கும், அப்போவே வந்து அதில் அலர்ட் ஆகுங்க. நம்மளோட ஹெல்த்தை, பர்டிகுலராக ஃபீமேல்ஸ் வந்து ஹெல்த்தை இக்னோர் பண்ணுவாங்க. குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காரு, அவர் வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். பட் அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 1ஆம் வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 4ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை திருவண்ணாமலையிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9509466634. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magicare. His wellness for her happiness.